நம்ம நவநீத் அவர்கள்ட்ட கேட்கணும். அப்ப இந்த இடத்தை எப்படி பாஜக புரிஞ்சுக்கலையா? நீங்க அதிமுக ஒரு பெரிய கட்சி, இங்க வலுவா இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி, பிரதான எதிர்க்கட்சி, அவங்களோட கூட்டணி அமைச்சு போகணும்னு போயிட்டு இருக்கும்போது இன்னமும் விஜய் உள்ளிட்டவர்களாம் வந்தாதான் வெற்றி பெற முடியுங்கிற ஒரு நிலைமையா, அல்லது அது ஒரு பலவீனமான ஒரு இடத்தை அது காமிக்கிறதா மாறிடாதா இந்த அழைப்புகள்ங்கிறது? சார், இப்போ தமிழ்நாட்டில் மக்கள் நீதி மையம்னு ஒருத்தர் ஆரம்பிச்சார். சரி, அரவிந்த் கெஜ்ரிவால் கூட்டின் வந்து பெருசா பிரம்மாண்டமான லான்ச் பண்ணார். கடைசியில் அவர் என்ன ஆனார்னு நம்ம பார்த்தோம். இது தமிழ்நாட்டில் நடந்த இதே மாதிரி உச்சத்தில் இருந்த நடிகர் தான். விஜய் பிழைக்கணும், அரசியல்னா உழைக்கக்கூடிய எங்களோட வரணும்னு தமிழிசை அவர்கள் இல்ல நான் என்ன சொல்றேன், அவர் தனியா ஆரம்பிச்சாரு. அவரோட இம்பாக்ட் என்ன நடந்ததெல்லாம் பார்த்தோம். சீமான் அவர்கள் அவர் தொடக்கத்திலேருந்தே அப்படி இருக்கிறனால அவரால் குரோ தான் இருக்கு. அதாவது ஒரு 1% 2% குரோ இருக்கு தொடர்ச்சியான அவருடைய வாக்கு சதவீதம். அதான் சொல்றேன். ஸோ அவர் அந்த எஃபர்ட் எடுக்கிறாரு. ஆனா இன்னொருத்தர் இப்ப நான் சொல்ல மக்கள் நீதி மையம் ஆரம்பிக்கும் போது இவ்வளவு எஃபர்ட் இருந்து கடைசியில் என்ன ஆனதுன்றதை நம்ம பார்த்தோம். இப்ப நீங்க ஆந்திராவில் எடுத்து சந்திரபாபு நாயுடு ஒரு வலுவான தலைவர், பாரதிய ஜனதா கூட்டணி இருக்கு. எதுக்கு அங்க பவன் கல்யாண் தேவைப்படுது? எதுக்கு அங்க தேவைப்படுது? ஒரு பிரஷர். சோ அதுதான் அந்த ஒரு கரிஸ்மா இருக்கிறது, அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். இல்ல வந்து இப்ப என்ன கேள்வினா, நீங்க பயன்படுத்துறதுல எந்த மாற்று கருத்து இல்ல. அதிமுக கூட்டணி போதுமானதாக இல்லைன்னு பாஜக நினைக்குதா? இல்ல சார், என்னோட இது விஜய் வந்தாதான் கரிஸ்மேட்டிக் லீடர் அப்படின்னு நினைக்குதா? அதுதான் உங்களுக்கு ஆந்திரால கொடுத்தா. இது என்னோட பார்வை. இது வந்து ரியலா இருக்கணும்ன்றது கிடையாது. இது ஆந்திரால பார்த்தோம். இப்போ அவரு வந்து பிகம் தி டெப்டி சீஃப் மினிஸ்டர். சோ அப்படி இருக்கறச்சே அது ஒரு ஃபேக்டர். அந்த மாதிரி தமிழ்நாட்டுல வந்து இப்ப அவங்களுக்கு ஃபீல் பண்ணிருக்காங்க. இன்னொன்னு என்ன வருது, மறைமுகமான கருத்து என்ன வந்துருதுன்னா சார், அப்ப திமுக கூட்டணி வலுவா இருக்கு, அதை வீழ்த்தணும்னா நாம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்தாதான் வீழ்த்த முடியும்ன்ற ஒரு கருத்தை நீங்க சொல்ற மாதிரி ஆயிடுதுல சார். இப்போ ஆட்சியில இருக்காங்க பாஜக கூட்டணி. அதான் சார் பாஜக சொல்றது மாதிரி ஆயிடுது. ஆட்சியில இருக்கக்கூடியதை நீங்க நீக்க வேண்டும் என்றால் டஃப் தான் அது. சரி, உங்களுக்கு கடைசி நேரத்துல வந்து என்ன வேணா ஆகும் அது. சோ அப்படி இருக்கறச்சே இவங்க என்ன பண்றாங்க, ஒரு கிரவுண்ட் வர்க் பண்றாங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு அட்டெம்ப்ட் தான். இது இல்லைனா கூட அவங்க இன்டாக்டா இருக்காங்க. சோ இவங்க இன்னொரு கட்சி வந்துனா அவங்களோட ஷீட் ஷேரிங்ல தான் அவங்களுக்கு வந்து அடி வாங்க போகுது. அப்படி இருக்கிறால இல்லாத வைக்கும் பிஜேபி ஏடிஎம்கே இன்னும் 2-3 கட்சி இருக்காங்கன்னா அந்த ஷேர் இன்னும் ஜாஸ்தியா தான் இருக்கு போகுது. சோ இது ஒரு அகாமடேட் பண்ணி இதை வந்து அதான் நான் சொன்னேன், இது 4 முனைய போட்டியா இல்லாம 3 முனைய போட்டி. அதாவது சொல்லப்போனா ஒரு ஆந்திரா ஃபார்முலாவை தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. இப்போ இதான் நான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் முன்னாடியே. ஆந்திரா ஃபார்முலா வந்து தமிழ்நாட்டில் கம்பல்சரியா ஒர்க் அவுட் ஆகாது. ஏன் சொல்றீங்க? ஏன்னா பவன் கல்யாணோட பேக்ரவுண்டு ஏற்கனவே வந்து கட்சியில் தமிழறிமணியன் கூட சொல்லியிருக்காரு சார். இல்ல தமிழறிமணியன் சொல்றாரு, தமிழறிமணியன் நிறைய பேருக்கு அட்வைஸ் கொடுத்திருக்காரு. எந்த அட்வைஸுமே ஒர்க் அவுட் ஆகல. அவர் வந்து விஜய்க்கு கேட்கிறாரு, சிரஞ்சீவியா மாற போறாரா, பவன் கல்யாணா மாற போறாரா அப்படிங்கிற கேள்வி வைக்கிறாரு. இந்த கேள்வி வச்சது நிறைய பேர் கம்பேர் பண்ணிட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டில் இப்ப இதே விஜய் வந்து ஒரு 2.5 ஆண்டுகள் முன்னாடியோ 3 ஆண்டுகளுக்கு முன்னாடியோ அரசியல் இந்த மாதிரி வந்திருந்தாருன்னா அதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். இப்போ வந்து நெக் ஆஃப் த மூமெண்ட் அப்படிங்கிறது லாஸ்ட் மினிட். பவன் கல்யாண் அது கிடையாது. பவன் கல்யாண் ஏற்கனவே சிரஞ்சீவியோட இருந்து தோத்து திரும்பவும் ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஜெயிச்சு வந்து அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த ஃபார்முலா விஜய்க்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு இந்த எலெக்ஷன் இல்ல, இன்னொரு 2 எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு அன்ப்ரோவன் மெஜாரிட்டியோ அன்ப்ரோவன் மைனாரிட்டியோ இருக்கு அவர்கிட்ட, என்னன்னு சொல்ல முடியாது. அப்ப அந்த ஃபார்முலா வந்து ஒரு கான்சலேஷன் ஃபார்முலா தான், ஒரு ஆறுதலுக்கான ஒரு ஃபார்முலாவை இருக்கவே தவிர ஒரு வெற்றிக்கான ஃபார்முலாவை அமையாது. அப்போ பிஜேபி அதை கூப்பிடுறாங்க அப்படின்னாலே ஒன்று வந்து நல்லா தெரியுது, ஒரு அவுட் ஆஃப் டெஸ்பரேஷன் தெரியுது ஒன்று. இரண்டாவது, எல்லாரும் சேர்ந்தாதான் வலுவான இந்த கட்சியை வந்து நம்ம தோற்கடிக்க முடியும் அப்படிங்கிறது. மூன்றாவது வந்து பாலிசி லெவல்ல பெனட்ரேஷன் அப்படிங்கிறது டிஎம்கே வந்து கடந்த 4 ஆண்டுகள்ல நல்ல பெனட்ரேஷன். சரி, பாலிசி பெனட்ரேஷன் அண்ட் பாலிசி டு ப்ரோக்ராம் கன்வர்ஷன். இது 2 பெனட்ரேஷனுமே நல்லா இருக்கு. அந்த பெனட்ரேஷனை பிரேக் பண்ணணும் அப்படின்னா நீங்க புதிய ஆட்களை கொண்டு வரணும்ல. அதை கொண்டு வந்து ஒர்க் அவுட் பண்ற மாதிரி காமிக்கணும். என்னதான் அவங்க 500 வாக்குறுதிகள்ல 600 வாக்குறுதிகள் நிறைவேறல அப்படின்னு சொன்னாலும் மீதி நிறைவேற்றிருக்காங்க. தெரிஞ்சோ தெரியலாம் நடந்திருக்கு விஷயங்கள். கடைசியா நிக்கக்கூடிய விஷயங்கள் இந்த பொங்கலுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். இந்த பொங்கலுக்கு அப்புறம் நிறைய ஈக்குவேஷன்ஸ் மாறும். ஏன்னா படத்துக்கு பிறகு ஜனநாயகம் படம் கிடையாது. படத்தை நான் சொல்ல வரல, படமா நீங்க வச்சுக்கீங்க. படத்தை பத்தி நான் பேசுறதே கிடையாது. சினிமா அப்படிங்கிறது இதுவரைக்கும் எந்த விதமான சமூக மாற்றத்தையும் தெளிவாக கொண்டு வந்ததில்லை. அந்த சினிமா அப்படிங்கிறது ஒரு இதுதான். அந்த சினிமாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கொள்கைகளோ அந்த சினிமாவில் இருக்கக்கூடிய மெசேஜிங் கிடையாது. அவர் என்ன மெசேஜ் பண்றாரு? இப்போ
விஜயோட கூட்டங்கள்ல நிறைய பேர் இப்ப ஆட்கள் நம்ம தமிழ்நாட்டிலயும் சினிமா ரசிகர்களுக்கான அந்த ஒரு கிரௌட பார்க்க தானே செய்யறோம். விஜய்க்கு வரக்கூடிய கூட்டமோ அப்ப அது என்ன தமிழ்நாடு எங்க மாறுதுன்னு தான் கேட்கறேன். இல்ல மாற்றம் இருக்கிறது, தமிழ்நாட்டுக்காரன் வந்து சினிமாவை பார்ப்பான், சரி, ஆனா அந்த ஓட்ட போடுவானா? ஏற்கனவே திரு எம்ஜிஆர் அவர்கள் இல்லையே, திரைப்படத்துல மட்டும் இல்ல, அவருக்கு அரசியல் எம்ஜிஆர் அனுபவத்தோட சேர்ந்து வந்தாரு. 20 வருஷம் இருக்கு அதுக்கு முன்னாடி. எம்ஜிஆர் 20 years of investment. ரைட். இது வந்து ஒரு மேர் 2 years of investment தான். இதே வந்து விஜய் வந்து ஒரு 45 வயசு இருக்கும்போது ஆரம்பிச்சிருந்தாரு அப்படின்னா இது வந்து வித்தியாசமா மாறி இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், சினிமா அப்படிங்கிறது நிரந்தரமான வருமானத்தை ஈட்டக்கூடிய விஷயம் கிடையாது. இட்ஸ் a change in career. சரி, இந்த சேஞ்ச் இன் கேரியர் நடக்கும்பொழுது எல்லாருமே உள்ள வந்தால் தான் நடக்க முடியுமே தவிர இண்டிவிஜுவல்ஸ் cannot make differences. இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன்ல ஓகே, ஒரு காலத்துல விஜய் வந்து இன்னும் தனி நபராக தான் பார்க்க வேண்டியிருக்குன்றீங்க. அப்படிதான் பின்னாடி நிறைய இண்டிவிஜுவல். ஓகே, சரி, இண்டிவிஜுவல் கூட இருக்கவங்க எல்லாம் விஜய்ங்கிற இமேஜுக்காக போறாங்களே தவிர விஜய் கொள்கைக்காக போறது இல்ல. ஓகே, பிகாஸ் இட் இஸ் நாட். அவர் தான் கொள்கை தலைவர்கள்னு வரிசையா எத்தனை பேர் சொல்றாரு, இதுதான் எங்களுடைய. அவர் போய் கொள்கை தலைவரோட சேர்ந்துக்கிறாரு. ஓகே, அவர் கொள்கை தலைவரா இன்னும் மேனிஃபெஸ்ட் ஆகல இல்லையா? ஓகே, ரைட். அவர் he has to manifest. அந்த சேலஞ்சை எப்படி ஃபேஸ் பண்ணுவாரு அப்படிங்கிறது தான். ஒரு முதல் தேர்தல் 2 ஆண்டுகளுக்குள்ள இருந்து இந்த மாற்றங்களை நீங்க உங்க நம்பிக்கையை யாரும் மறுக்கல, நாங்க ஆட்சிக்கு வருவோம், எல்லாருமே எல்லா கட்சியும் சொல்லக்கூடியதுதான். ஆனா களத்துல இல்லாத கட்சிகள், களத்துக்கு தொடர்பே இல்லாத கட்சிகள்ங்கிற அளவுக்கு பேசும்போது அது ரொம்ப ஓவர் எஸ்டிமேட் பண்றக்கூடியதா மாறலையா? இல்ல, அவர் எந்த கட்சியுமே பேர் சொல்லல. வேற யாரோ ஒருத்தர் இப்ப களத்துல இல்ல, பேரே சொல்ல வேண்டாம், தொடர்பில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளை நீங்க இல்லவே இல்லைன்னு சொல்றதே முதல்ல ஒரு ஓவர் எஸ்டிமேஷன் தானே. நீங்க என்ன களத்துல இருக்கீங்கன்னு எதிர்க்க தொடர்பில்னு சொல்ல வந்தது வந்து அது மேபி பாஜக கூட இருக்கலாம். அது எந்த ஆங்கிள்னா அது ஸ்டேட் எலெக்ஷன் அப்படின்னா சொல்லுங்க. இல்ல, திரு சம்பத்குமார் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தார் அன்னைக்கு, களத்தில் இல்லாதவர்கள் களத்துக்கு தொடர்பு இல்லாதவர்கள் அப்படிங்கிறதுல களத்தில் இல்லைன்னு பாஜக அதிமுக, களத்துக்கு தொடர்பு இல்லாதவர்கள் நாம் தமிழர் சொல்றாரு அப்படின்னாரு. அதே மாதிரிதான் தாவேக்கால இருக்கக்கூடிய நிறைய 2ஆம் கட்ட தலைவர்கள் சொல்றாங்க. அவங்க டீகோட் பண்றதுல தான் நான் கேட்கிறேன், எனக்கும் தெரியாது. அப்ப அந்த இடத்துல இருந்து கட்சி இல்லாததை தம்பி லோகேஷ் எப்படி சொல்ல முடியும்? அதாவது ஒரு விஷயத்துல நான் இது எப்படி சொல்ல வரேன்னா, இப்போ இந்த எலெக்ஷன் கிட்ட வந்துருச்சுன்றனால இந்த ஹீட் இப்போ நமக்கு இருக்கு. சரி, இந்த நான் மறுபடியும் சொன்னேன், போன தடவை சொல்லும்போது இந்த கொள்கைன்றது இட்ஸ் லாங் டேர்ம் ப்ராசஸ். இப்போ வந்து நம்ம ஒரு கொள்கை முதல் மாநாடே கொள்கை திருவிழாவை நடத்தி நம்ம கொள்கைகள் என்னன்றது நம்ம ஒரு விளக்கமாக கொடுத்துருந்தாலும் ஒவ்வொரு கொள்கை தலைவர்களுக்கும் தனியாக விழா எடுத்து அவங்க என்னென்ன கொள்கைகள் பேசினாங்கன்ட்டு ஒவ்வொரு ஊரா போய் பேசுறது, அது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். அது தேர்தல் வெற்றி என்பது லாங் டைம் ப்ராசஸா தான் இருக்க முடியும். இல்ல, இங்க தேவை இருக்கு. நம்ம கொள்கை என்ன என்பதை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு லாங் ப்ராசஸ். இல்ல, நீங்க சொல்றது தேவை சீக்கிரம் இருக்குன்றது. ஏன்னா தமிழ்நாட்டுல 10 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு அதை அடைக்கிறதுக்கான எந்த மென்டாலிட்டியுமே இல்லாம இருக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, இங்க மலைகள் சூறையாடப்படுது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த குன்றுகள் இன்னைக்கு கிடையாது. இங்க ஈஸ்டர்ன் காட்ஸ்ன்ற ஒண்ணு அழிஞ்சே போச்சு லிட்டரலா. இந்த மாதிரி பல சிச்சுவேஷன் எல்லாம் ரொம்ப அழுத்தம் திருத்தமா பேசுறதுக்கு சீமான் இருக்கு. நாமேக போராட்டம் நடந்துச்சா, நாம் தமிழர் கட்சி போராட்டம் நடந்துச்சு, ஆனா களத்திலே இல்லன்றீங்க. ஓகே, ரைட். இதெல்லாமும் கவனிப்பாங்க மக்கள். இல்ல, நான் இங்க பாயிண்ட் எங்க நான் எதுக்காக வரேன், நிறைய கருத்து எல்லாரும் பதிவு பண்ணலாம். நான் இன்னைக்கு சர்வே முடிவு பார்த்துட்டு இல்ல ஓகே சொல்லிருங்க. இன்னைக்கு வந்து நயனார் அவர் சொன்னதுக்கும் உதய அவர் சொன்னதுக்குமே வந்து எனக்கு என்னமோ அவங்க 2 பேர் சேர்ந்து ஓகே இவங்க தாவேக்கா மேல ஒரு சாயம் பூச ட்ரை பண்றாங்களோன்னு தோணுது. ஓகே, யார் சாயம் பூச விரும்புறாங்க? நயனார் அண்ட் உதய். ஓகே.